ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம இந்த பெல் கொஷின் பேப்பர் சீரீஸில் ஒரு 15 கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா, ஃப்ளூயிட் இஸ் அட் ரெஸ்ட் மீன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃப்ளூயிட் ரெஸ்ட்டாக இருக்குன்னா அதுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்காது, பட் அது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கண்டிஷன் பேர் தான் வந்து நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா, இட் ஹாஸ் நான்-ஜீரோ நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஜீரோ ஷியர் ஸ்ட்ரெஸ். ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கொஷினில் பார்த்தோன்னா நமக்கு வந்து டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, வால் திக்னஸ் கொடுத்துட்டாங்க, தென் வந்து ஸ்ட்ரெயினோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, எவ்வளோ ப்ரெஷர் டெவலப் ஆனால் வந்து நமக்கு கிராக் ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ஃபார்முலா வந்து ஸ்ட்ரெயின் ஃபார்முலா எழுதிக்கிறேன். PD divided by 4TE 1 minus mu. இங்கே வந்து எனக்கு ஸ்ட்ரெயின் வந்து 100 into 10⁻⁻7. ப்ரெஷர் தான் நமக்கு தெரியாது. டயாமீட்டர் வந்து 400 mm. 4 T வந்து 20, E வந்து 200 into 10⁻3. ஒன் மைனஸ் மியூ வந்து 0.7 அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். இதை நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு வந்து பியோட வேல்யூ கிடச்சிடும். எனக்கு வந்து 0.571 மெகாபாஸ்கல் அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. நான் எல்லாமே நியூட்டன், மில்லிமீட்டர் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்து பியும் வந்து மெகாபாஸ்கலில் கிடைக்கும். 0.571 மெகாபாஸ்கல். ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். இங்கே பார்த்தோன்னா பீசோமெட்ரிக் ஹெட் இன் அ ஸ்டாட்டிக் லிக்விட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து எல்லா பாயிண்ட்லையுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து பீசோமெட்ரிக்கு உண்டான ஆன்சர். பீசோமெட்ரிக் ஹெட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பீசோமெட்ரிக் ஹெட்டுன்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் அ சம் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் அண்டு பொட்டன்ஷியல் ஹெட். இது ரெண்டுத்தோட சம்மு தான் வந்து பீசோமெட்ரிக் ஹெட். இந்த இடத்துல பார்த்தோன்னா விஸ்காசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் நம்மளுக்கு வந்து ரிலேஷன் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ட்ராயிங் வரைஞ்சிடுறேன். விஸ்காசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் நான் ஒய்யில் வந்து விஸ்காசிட்டின்னு வச்சுக்கிறேன், எக்ஸில் வந்து டெம்பரேச்சர் வச்சுக்கிறேன். இப்போ நான் விஸ்காசிட்டி ட்ராயிங் வரைஞ்சேன்னா லிக்விடுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், டெம்பரேச்சர் ஏற்ற ஏற்ற. கேஸுக்கு வந்து ஏறிட்டே வரும். ஸோ இது வந்து லிக்விட், இது வந்து கேஸ். இப்போ நமக்கு இங்கே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தோன்னா இட் டிக்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் ஃபார் லிக்விட். அப்போ ஆப்ஷன் 1 தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்குது. மீதி இருக்கிறது எல்லாமே ரூல் அவுட் ஆகிடுது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து இன் அ வெல்டிங் ப்ராசஸ் த வெல்டிங் பெராமீட்டர் யூஸ்ட் ஆர் எனக்கு வந்து வெல்டிங் கரண்ட் கொடுத்துட்டாங்க, வெல்டிங் வோல்டேஜ் கொடுத்தாங்க, வெல்டிங் பவர் மட்டும் கேட்குறாங்க. வெல்டிங் பவர்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா விச் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். அப்போ நம்ம 250 into 25 பண்ணோன்னா 6250 அப்படின்ட்டு வரும். ஸோ பவர் இஸ் நத்திங் பட் அ சம் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ வோல்டேஜ் வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25, கரண்ட் வந்து 250, 25 வந்து 625. அப்போது எனக்கு 6250 அப்படின்ட்டு வரும். இது வந்து எனக்கு வாட்டில் இருக்கும். இந்த ஆப்ஷன் இருக்கா? இல்லை. ஸோ நமக்கு வந்து 6.25 kW அப்படின்ட்டு எழுதலாம். அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஆப்ஷன் 4 இருக்குது. ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆப்டிமம் இன்டர்மீடியட் ப்ரெஷர் வந்து கேட்டிருக்காங்க இன் அ 2-stage ஏர் கம்ப்ரெசர். இதுக்கு என்ன ஆன்சர்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் P1 அண்ட் P3 தான் வந்து நமக்கு P2 இருக்கும். அதாச்சும் இன்டர்மீடியட் ப்ரெஷராக இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா P2 இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் P1 அண்ட் P3.
4 into 9, 9 into 4 are 36, ஸோ 6ன்னு இருக்கும். P2 வந்து 6 bar. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபோரியர் லவ் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபோரியர் லவ் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் இருக்கிறதுக்கு என்ன வரும்னா Q is equal to KA dt by dx. இந்த ஏன்னு இருக்கிறது வந்து ஆக்சுவலி நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் ஹீட் ஃப்ளோ. இந்த dt by dxன்றது வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட். கேன்னு இருக்கிறது வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி. இங்கே இப்போ படி பார்த்தோன்னா நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த கொஷினில் பார்த்தோன்னா எனக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் த பம்ப் கேட்டிருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஆஃப் த பம்புக்கு என்ன ஃபார்முலான்னா ஆக்சுவலி பை டிபி விஎஃப் பை டிபி விஎஃப். இப்போது எனக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 900 RPM. அதுக்கப்புறம் ஹெட்டு கேட்டிருக்காங்க, ஹெட்டு கொடுத்துருக்காங்க மேனோமெட்ரிக் ஹெட் விச் இஸ் 16 மீட்டர். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் த இம்பல்லர் கொடுத்துருக்காங்க, அது வந்து 360. நான் அதை D2ன்ட்டு எழுதிக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து அவுட்லெட் விட்த்து கொடுத்துருக்காங்க, அது வந்து நான் B2ன்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ 40 mm. இஃப் த வெயின் ஆங்கிள் அட் த அவுட்லெட், வெயின் ஆங்கிள் வந்து நான் இந்த மாதிரி டெனோட் பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த சிம்பிளில், அது வந்து 30 டிகிரி. மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சி வந்து 80%. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சிக்கு எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஃபார்முலா தெரியும். GHM VW2U2 இதுதான் வந்து மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா. இதிலேருந்து நம்ம VW2 ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நமக்கு முதல்ல U2வும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். U2 வந்து πdN by 60. பை D வந்து எனக்கு 360, அதாவது 0.36. N வந்து 900 டிவைடட் பை 60. இது பண்ணோன்னா 900 டிவைடட் பை 60 எனக்கு வந்து 16.96 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ட்டு கிடைக்குது. ஸோ இதில் நான் அப்படியே இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு வந்து VW2 கிடச்சிடும். VW2 இஸ் ஈக்குவல் டு G வந்து 9.81, HM வந்து 16 டிவைடட் பை VW2 வந்து அதுதான் எனக்கு தெரியாது. ஸோ 0.8 இன்ட்டு U2 வந்து 16.96. 16.96 into 0.8 reciprocal 9.81 into 16. இப்போ எனக்கு வந்து 11.56 மீட்டர் பர் செகண்ட் வந்திருக்கு வேர்ல்ட் வெலாசிட்டி. இப்போ எனக்கு வந்து tan இது வந்து என்னவாக இருக்கும்னா VF2 டிவைடட் பை U2 மைனஸ் VW2 இதுதான் எதுவாக இருக்கும். இப்போ நான் இதை வச்சுட்டு எனக்கு VFஐ கண்டுபிடிச்சிடலாம். tan 30 வந்து U2 மைனஸ் VW2 என்னவாக இருக்கும்னா 16.96 மைனஸ் VW2 வந்து 11.56, 3.11 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும். VF2 வந்து 3.11 மீட்டர் பர் செகண்ட். இப்போ நான் Qவில் போட்டேன்னா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். D வந்து 0.36, B வந்து 0.04, VF வந்து 3.11. இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்சிடும். which is nothing but 0.14 meter cube per second. நமக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னு பார்ப்போம். 0.14. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் அ டைவர்ஜென்ட் போர்ஷன் ஆஃப் அ வென்ச்சுரிங் மீட்டர் இஸ் லெஸ் தேன் த ஆங்கிள் ஆஃப் கன்வர்ஜிங் போர்ஷன். எதனால் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலி கன்வர்ஜென்ட்டை பார்த்தோன்னா நமக்கு வந்து 20 டிகிரி அப்ராக்சிமேட்டாக இருக்கும். இதே ஆங்கிள் ஆஃப் டைவர்ஜென்ஸ் பார்த்தோன்னா
நமக்கு வந்து 7 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். 7 டிகிரிக்கு மேலே ஆகக்கூடாது. ஏன்னா வந்து ஃப்ளோ செப்பரேஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் 7க்கு மேலே போக ஆரம்பித்தோன்னா. ஸோ ஆங்கிள் ஆஃப் டைவர்ஜென்ஸ் வந்து ஒரு 6 to 7 டிகிரி இருக்கட்டு அந்த பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து லைக் அந்த ஃப்ளோ செப்பரேஷன் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி வச்சுருக்கோம். ஸோ மினிமைஸ் த லாஸஸ் டியூ டு த ஃபோர்ஸ் செப்பரேஷன். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோன்னா த ப்ரெஷர் இன்சைட் அ பலூன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டயாமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம வந்து பார்த்தோன்னா P is nothing but a Kன்ற கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்படி இருக்குமா? இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து நமக்கு என்ன வரும்? 4/3 πr கியூப்னு எழுதலாம். அப்படி இல்லைனா π/6 d கியூப் அப்படின்ட்டு எழுதலாம். இங்கே வந்து நம்ம d தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ π/6 d கியூப் அதே யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து இந்த வால்யூம்ன்றது வந்து நான் ப்ரொபோர்ஷ்னல் டு சம் d கியூப் அப்படின்ட்டு எழுதலாமா? இப்போது v is equal to kd கியூப். இப்போது நான் dன்றத வந்து நான் எப்படி எழுதலாம்? v/k 1/3 பவர். இதுதான் வந்து எனக்கு டிக்கு உண்டானது தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் பிக்கு அதை ப்ரொபோர்ஷ்னாலிட்டியில் எழுதுனேன்னா p is equal to k. டின்றது வந்து இந்த இடத்துல எனக்கு v/k 2/3 அப்படின்ட்டு வரும். ஸோ pv இந்த இடத்துல வந்து எனக்கு -2/3 அப்படின்றது வரும். இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் 1 தான் கரெக்டாக இருக்குது. இந்த கொஷினில் பார்த்தோன்னா நம்மளை வந்து தெர்மல் எஃபிஷியன்சி கேட்குறாங்க. நான் அதே மாதிரி எல்லாமே அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டாங்க. தெர்மல் எஃபிஷியன்சிக்கு நமக்கு தேவைன்னு பார்த்தோன்னா 1 - 1 கம்ப்ரெஷன் ரேஷியோ. இதுதான் நமக்கு தேவையானது. இதுக்கு தேவையானது எல்லாமே நமக்கு இருக்குது. இங்கே கம்ப்ரெஷன் ரேஷியோ நமக்கு வந்து 9 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ 1 - 1/9 0.4 9 நமக்கு வந்து 58.47% ஆன்சர் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து எஃபிஷியன்சி. ஆப்ஷன் 4. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃப்ரிக்ஷனால் லாஸ் ஆன பவர் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம். மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி 90% அப்படின்ட்டு கொடுத்துட்டான். மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் அ ரேஷியோ ஆஃப் பிரேக் பார் டிவைடட் பை இண்டிகேட்டர் பார். 0.9 பிரேக் பார் வந்து எனக்கு அதுதான் கண்டுபிடிக்க போகிறேன். இண்டிகேட்டட் பார் வந்து 12. ஸோ 12 × 0.9 வந்து எனக்கு 10.8 kW அப்படின்ட்டு கிடைக்கும் பிரேக் பார் வந்து. இப்போது எனக்கு ஃப்ரிக்ஷன் ஆக்சுவலி இண்டிகேட்டட் பார்ன்றது வந்து நத்திங் பட் அ சம் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார் அண்டு பிரேக் பார். இண்டிகேட்டட் பார்ன்றது பிரேக் பார் ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் பார். நமக்கு தேவையானது வந்து ஃப்ரிக்ஷன் பவர். இண்டிகேட்டட் பவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. 12 - 10.8 நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் பார்ன்ட்டு 1.2 kW. ஆன்சர் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து ட்ரூ ஸ்ட்ரெயின் கேட்டிருக்காங்க. ட்ரூ ஸ்ட்ரெயின் இஸ் நத்திங் பட் அ லான் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் லென்த்தை வந்து நான் LIன்னு டினோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இனிஷியல் லென்த் இல்லை எனக்கு வந்து லான் ஆஃப் 1 + engineering ஸ்ட்ரெயின் என்ஜினியரிங். ஏன்னா இப்போ எனக்கு இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ln of L0 1 + 2e power 4t divided by L0. L0ன்றது தான் இவன் இன்ஸ்டன்ட் அதாச்சும் இனிஷியல் லென்த்தாக வச்சுருக்கான். ஸோ L0 போகிடும். அப்போ எனக்கு வந்து ln of 1 + 2e power 4t அப்படின்றது கிடைக்கும்.
இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்னா ட்ரூ ஸ்ட்ரிங் ரேட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ லான் இருக்கிறது வந்து எனக்கு 1/1 + 2e⁴t வரும். இந்த 2e⁴t நான் ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். 2e⁴t இன்ட்டு 4 4t மறுபடியும் பண்ணால் எனக்கு 4 இருக்கிறது மட்டும் கிடைக்கும். அப்போது எனக்கு அட் t⁻0ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் t⁻0 இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து வந்து பவர் 0ன்ட்டு ஆகிடும், அது 1ன்னு ஆகிடும். அப்போது மேலே வந்து 8, கீழே வந்து எனக்கு 3ன்ட்டு ஆகிடும். when t is equal to 0. 8/3. இந்த இடத்துல பார்த்தோம்னா அவன் வந்து ஒரு மோர் சர்க்கிள் வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டான். அது வந்து 175 MPa அந்த பாயிண்ட் இருக்குது. அப்போ வந்து மேக்ஸிமம் மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் என்னவாக இருக்கும்னா பாயிண்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து மேக்ஸிமமும் 175 தான், மினிமமும் 175 தான். ஸோ இங்கே நமக்கு கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து டைனமிக் லோட் ரேட்டிங் ஆஃப் த பேரிங் பற்றி கேட்டிருக்காங்க. நான் இங்கே என்ன அப்ளிகேஷன் ஃபேக்டர்ன்ட்டு இங்கே நமக்கு ஒரு கான்செப்ட் வருது. இதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா F⁻k × L இதுதான் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு ட்ரீட் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு செட்டில் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா 6.5 kN வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அதோட டிசைட் லைஃப் வந்து 18,000 hours அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போது எனக்கு கேக்குண்டான வேல்யூ என்னதுன்னா இங்கே ஆக்சுவலி இது வந்து ரோலர் பேரிங் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 10/3 அப்படின்னு இருக்கும். இப்போ நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன். எனக்கு வந்து F/, இந்த அப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து என்னது 1.7, அது வந்து 10/3 இன்ட்டு L90. இந்த இடத்துல வந்து நான் 10⁻6 அப்படின்ட்டு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு எனக்கு 6.5 kN இருக்குது. 6.5 இன்ட்டு 10/3 இன்ட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல 60 இன்ட்டு Ln இன்ட்டு H அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அது வந்து 1600 இன்ட்டு 18,000. இதை நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு வந்து F கிடைக்கும். Fோட வேல்யூ வந்து 6.5 பவர் 3.33. எனக்கு வந்து Fோட வேல்யூ வந்து எனக்கு 103.65 kN வரும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் யூனிட்ஸில். ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 15 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. ரிமைனிங் கொஷின்ஸை நான் ஃபர்தராக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.